டு அவர் சேனல் DSL ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 2ஓட ட்ரிப்போட விலாகு. நேற்று ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மாதிரி முடிஞ்சுது. ஏன்னா என் உடம்பு ரீசன்னால அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் இவளுமே கிராங்கியாக இருந்ததுனால ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி வந்து லேக்குக்கும் எங்கேயோ போகிறேன். ஆமாம், 2-3 இருந்துச்சு, நம்ம இன்னும் சரியாக நோட் பண்ணல. ஃபால்ஸ்க்கும் எங்கேயோ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்த்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு நிறைய பேசவும் வராது. ஆக்சுவலி நான் நிறைய இது முன்னாடியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு அவ்வளோ பேச வராது. புதுசாக இப்போ நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நானும் பேச முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஜிப்லைன். இதுதான் லாங்கஸ்ட்டு ஜிப்லைன். அவங்க வியூலாம் செம்மையாக இருக்குது மக்களே. இப்போ ஆக்சுவலி நம்ம எங்கேருந்து எங்கே போவோம்னு தெரியல. இது இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் அங்கே கீழே எங்கேயோ போவானிக்கிறேன். ரொம்ப பெருசாக போவானிக்கிறேன் இல்லையாப்பா, ரொம்ப லாங்காக போவானிக்கிறேன்ல. நீ போறியா? போகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மியூசியமுக்கு வந்திருக்கோம். இங்கே ஜிப்லைன் முடிச்சுட்டு, ஜிப்லைன் வந்து நாங்கள் 2 பேர் போவே இல்லை. ஏன்னா பாப்பா என்னை விட்டு போவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்துட்டேன் மக்களே. அது ஒன்று நடந்துச்சு இன்னைக்கு. டொம்முன்னு விழுந்தேன். அந்த டீ பிளான்டேஷன் கிட்ட டொம்முன்னு விழுந்துட்டேன் கீழே. அது வேற இன்னைக்கு நாள் நல்லா போகும்னு நினச்சேன். கரெக்டாக வேறு மாதிரி சூப்பராக போச்சு. இப்போ வந்து என்ன இது மியூசியம்க்கு வந்திருக்கோம். காட்டுற மக்களே உங்களுக்கு எல்லாமே. இதுதான் ஃபுல்லாக மியூசியம். என்ன மியூசியம் இது ஆக்சுவலி? டீ மியூசியம். ஓகே, வயநாட் டீ மியூசியம். இது உள்ளே போய் டீலாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்களா? இப்போ அப்படி தான் அந்த இது டிரைவர் அண்ணா சொன்னார், சேட்டான் அந்த இதுதான் சொன்னார். ஸோ ஊட்டிலையும் அவ்வளோதான். ஊட்டியில் 30 ரூபான்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும் உள்ள? டீ வந்து எப்படி வருதுன்னு ஒன்று காட்டுவாங்க. அந்த இலையில டேஸ்டிங் கொடுப்பாங்களா? லாஸ்ட்டாக வந்து டீ ஒரு கப்பில் கொடுப்பாங்க. குட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, காஃபி இருக்காதா? டீ மியூசியம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து வயநாட் அட்வென்ச்சர் கேம்ப் லேக் வந்திருக்கோம். இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் போகலாமே, போய் பார்க்கலாமே அப்படின்னு வந்திருக்கோம். பாப்பா தூங்கிட்டா மக்களே. ஆமாம், கார்லேயே ரொம்ப கிராங்கியாக அப்படியே தூங்கிட்டான். அவள் ஆக்சுவலி நார்மலாகவே கிராங்கியான ஒரு குழந்தை தான். இப்போ வளர அதுவும் இங்கே வந்து ரொம்ப கிராங்கியான மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ தான் இதுதான் அந்த லேக், கர்லாண்ட் லேக். இங்கே டிக்கெட் எவ்வளோ? என்ட்ரி 15. என்ட்ரி வந்து பர்சன் வந்து 50 ரூபா. 40 ரூபீஸா? ஓகே தான். இங்கே வந்து போட்டிங்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஜாகிங் ஏரியா, அதான் பார்க்கு மாதிரி இல்லை, ஆல்மோஸ்ட் பார்க்கு மாதிரி தான். உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறோம். இது போட்டிங் இருக்கு. அப்படி உள்ளே சுற்றி போகலாம், இல்லை இந்த பக்கம் போகிறதா போட்டிங்? எது போகலாம்? சும்மா அப்படியே வியூ அப்படி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எங்களுக்கு ஐடியா இல்லை மக்களே. அவங்க போனால் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? லக்ஷயா
இவளை வச்சு நீ எங்கேயுமே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் அப்போ தான் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி டாட்லர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அப்போ ஜாலியாக ஊர் சுற்றலாம். இவங்க வந்து அப்போ தான் உட்காந்து லாலி. எங்கே போகிறீங்க? அப்படியே போகலாமா? ஒரு ரவுண்ட் போயிட்டு இல்லைம்மா எல்லாம். அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இனிமே தான் அதெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டைமில் இவ கொஞ்சம் பெருசாகிடுவாள், நம்ம ஹாப்பியாக அப்போ சுற்ற ஆரம்பிக்கலாம். 3 பேருமே சேர்ந்தே சுற்றுவோம்ல. அவங்க அப்போ உட்காந்து அம்மா அம்மா அப்படின்னு அப்போ தான் தள்ளி நிற்பாங்க. அதை வச்சு தான் நான் வந்து மைண்ட் செட்டை மாற்றிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லக்ஷா இருக்கிற ராசி உனக்கு பிரச்சனைன்ற. லக்ஷாம்மா ஓய் செப்மா ஓய் சொல்லுமா. அடிமா அம்மா அடி அடி அம்மா அடி அடி போடி. என்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் என்கிட்ட தான் வருவா. நான் என்னதான் அவளை திட்டினாலும் என்கிட்ட தான் வருவா திரும்ப. அம்மாண்ணா என்ன சும்மாவா? அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு என்ன வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் என்னதான் திட்டினாலும் திரும்ப அவள்கிட்ட போய் சாரி கேட்பேன். ஆனால் நீ அந்த மாதிரி கிடையாது. அதனால நான் ஒன்று சாரி எடுத்துலாம் மாமி. லக்ஷா லக்ஷா எப்படி ஸ்மைல் பண்ணுவா? ஸ்மைல் போஸ் எப்படி கொடுப்பா? அகி போஸ் எப்படி கொடுப்பா? உபா போஸ் எப்படி கொடுப்ப? குட் கேர்ள். இப்படி மக்களே இதில் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி சும்மா பார்க்கு கார்டனு நம்ம அங்கே போட்டிங்கு இவ்வளோ தான் இடமே, ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே வந்தது வர்த்தலாம் இல்லை, வேஸ்ட்டு தான். பாருங்க வேறு எதுவுமே இல்லை இங்கே, அவ்வளோதான். சும்மா இங்கே ஒரு வாக்கபிள் ஏரியா, அங்கே ஒரு போட்டிங், அவ்வளோதான். டேம் பன்சுரா. செம்ம கூட்டமாக இருக்குது. என்ட்ரி டிக்கெட் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. போட்டிங் வேறு எங்கே? நீங்கள் நியாயத்தை கேளுங்க. எதுவுமே கேட்டாலும் வாங்கி தர மாட்டான். எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டான். என்ன வாங்கி தரல? இப்போ கூட அங்கே கேட்டேன், கரம் மசாலா வாங்கி தரேன். மக்களே வீட்டில் சமைச்சா பரவாயில்ல வாங்கி தரலாம். சும்மா தேவையில்லாததெல்லாம் வாங்கி எதுக்கு வேஸ்ட்டு சொல்லுங்க. வாங்கி தர மாட்டான். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் காரி இங்கே பாருங்கள், டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ ரஷ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. போய் பார்ப்போம். உள்ளே போ. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் உள்ளே ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. உள்ளே நீங்கள் போனால் தான் தெரியும். இந்த டேமில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நம்ம போட்டிங் ஸ்பீட் போட் இருக்குது. அது மூலிமா நம்ம உள்ளே எல்லாத்தையும் சுற்றி காட்டுவாங்க. கிடைக்குதான்னு பார்ப்போம். போயிருக்காங்க. ஸ்பீட் போட் வந்து 1100. ஓகே, அங்கே உள்ள போட்டிங் அல்லோ இல்லைன்னு எல்லாம் இந்த கடையில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. எங்கேயுமே கிடைக்காதுன்ற மாதிரி. காஃபி பவுடர் அவனுக்கு ரோஷம் வந்துச்சு. கீழே கமெண்ட் பாக்ஸில் திட்டுங்கன்னு சொன்னேன்ல, ரோஷம் வரலனால வாங்கிட்டு. ஹனி பொய் மக்களே, எல்லாத்தையும் வாங்கி தரதில்ல, பொய் சொல்கிறது.
போய் சொல்கிறேன், இப்போ தான் வாங்கியே கொடுக்குறேன், யாரை வேணாலும் கேளுங்க இங்கே இருக்கிறவங்க. எல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு இருக்கோம். உள்ளே போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம், போக முடியல, க்ரௌட்னால ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் இப்போ வெளில வந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணிட்டு பண்ணுறோம். எஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு. ஏதோ ஒன்று ரெண்டாவது வாங்கியிருக்கோம். மனசு ஹாப்பி ஆயிடுச்சு. இது கூட வாங்காமல் போயிருந்தோம்னா இன்றைக்கெலாம் நம்ம சண்டையிலே தான் இருந்திருக்கோம். ஒன்று கூட வாங்கி கொடுக்கல. போயிருக்கோம் இன்னைக்கு. பார்த்தீங்களா, 200 300 வாங்கி தரலன்ட்டு எவ்வளோ சண்டை போடுதுன்னு. பார்த்தீங்களா, ஒன்றா இதுதான் வாங்கியே கொடுக்குறதில்ல. எதுவுமே நோன்ட்டுனா முடிஞ்சிச்சு. ஒன்று வாங்க ஆரம்பிச்சிட்டாலும் லைனாக வாங்கினே இருப்பாங்க மேடம். ஹலோ நீங்கள் வரீங்களா? இங்கே பாருங்க, உடனே குழந்த மாதிரி. இன்னைக்கு ஸ்டே பண்ணுற வில்லா நம்மளுது. இதுதான் நம்மளுதெல்லாம் இல்லை, ரெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம் மக்களே. வேறு ரூமுக்கு ப்ரைவேட் வில்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி ட்ரிப்பு வந்து அமோகமாக முடிஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா கீழே விழுந்துட்ட ஒரு சம்பவம், இன்னொன்று வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணி எதுலேயுமே போக முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் போனோடனே க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எதுவுமே கரெக்டாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல, போகவும் முடியல. ஸோ அவ்வளோவா சுற்றி பார்த்த மாதிரி அவ்வளோவா தெரியல இன்றைக்கி. பட் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி போச்சு. விழுந்தது மட்டும்தான் ஒரு சம்பவம் ஆச்சு, மற்றதெல்லாம் ஃபைன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னோடய மேக்கப் ரொட்டீன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் போட்டு மேக்கப் இன்னுமே வந்து பக்காவாக அதே இடத்துல உங்களுக்கு காலையில் எப்படி காமிச்சோனோ ஃபேஸை அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு டச்சப் பண்ணல, எந்த ஒரு இதுவுமே பண்ணல, சேம் அப்படியே தான் இருக்குது மேக்கப்பு. டெஷ்வந்த் கம்மியர் அதே மாதிரி தான் மேக்கப் வந்து பக்காவாக செட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மேக்கப் செஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு டுட்டோரியலாக போடுறேன். அதோட இன்னைக்கான வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம் இங்கே. இதுக்கப்புறம் ஒன்றுமே பெருசாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நான் இதுலேயே அட்டாச் பண்ணி போட்டுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. அவ்வளோதான், இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சாச்சு. லக்ஷ்யா பாய் சிப்பி அந்தருக்கு லவ் யூ. இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சாச்சு. நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு மறக்காமல் சேனலை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாமே பண்ணிவிடுவீங்கன்னு தெரியும். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் சொல்லிவிடு. பாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கேம்ப் ஃபயர் ஏற்றிட்டு இங்கே வந்து உட்காந்து சில் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்ருக்கோம், பாட்டு போட்டுக்கிட்டு நல்லா. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால பாட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து திரும்ப பாட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. இன்றைக்கோட ட்ரிப்பு வந்து ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து ஃபுல்லாக என்னது ட்ராவலிங்லேயே போய்டும் மொத்தமாக. இல்லை நாளைக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவலிங் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுல, இன்றைக்கோட ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ நாளைக்கு ட்ராவலிங் முடிஞ்சுது. ஸோ பார்ப்போம். பாய்.